ஸோ 21 லெக்சர் தானேப்பா. ஓகே. ஃபிசிக்ஸ் பேக்ரவுண்டா வச்சிரும். பேக்ரவுண்டு தான் இப்போ முக்கியமாயா, செம்ம கவனிங்கய்யா. வச்சிரும், சொல்லிட்டீங்களே, வச்சிரும். ஓகேவா? ஸோ சம் நோட் பண்ணிக்கங்க. எக்ஸ் மங்கி ஒய் மங்கி 2 மங்கி 15 kg 10 kg மேலே ஆக்சலரேட் ஆகுது, கீழே ஆக்சலரேட் ஆகுது. இந்த 2 மங்கியும் மேலேயும் கீழேயும் ஆக்சலரேட் ஆகும்போது அந்த ரோப் வந்து மாஸ்லெஸ்ஸாக இருக்கான். ஸோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கான். அந்த ஓ பாயிண்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஓகேங்களா? ஓ பாயிண்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு, எவ்வளோ ஃபோர்ஸ் வரும் ஓ பாயிண்டில்? எவ்வளோ ஃபோர்ஸ் வரும் கவனிக்கலாமா? ஸோ இப்போ நீங்கள் அதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அந்த பாயிண்டில் யார் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். அந்த ஓ பாயிண்டில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்த்தோன்னா நல்லா கவனிங்க. இதுதானே அந்த ஓ பாயிண்ட்டு. அந்த ஓ பாயிண்டில் யார் கனெக்ட் ஆகிருக்கா? அந்த ஓ பாயிண்டில் யார் கனெக்ட் ஆகிருக்காங்கன்னா, யோசிச்சு பாருங்கள். இந்த ஓ பாயிண்டில் கீழே யார் கனெக்ட் ஆகிருக்கா? ஸ்ட்ரிங்கு தானே கனெக்ட் ஆகிருக்கு. கீழே யார் கனெக்ட் ஆகிருக்காப்பா? ஸ்ட்ரிங்கு. அப்போ இந்த ஸ்ட்ரிங்கு தான் பிடிச்சி இழுக்கும் இல்லையா? இந்த ஓ பாயிண்ட் யார் பிடிச்சிருப்பா? ஸ்ட்ரிங்கு பிடிச்சி இழுக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரிங் பிடிச்சி இழுத்தாலே அந்த ஃபோர்ஸ் வந்து நம்ம டென்ஷன் ஃபோர்ஸு, 5 நியூட்டன் இல்லைப்பா, டென்ஷன் ஃபோர்ஸு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டுங்களா? அப்போ இந்த மாதிரி டென்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஏன்னா அது கூட யார் கனெக்ட் ஆயிருக்குன்னா ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆயிருந்தா நம்ம என்ன ஃபோர்ஸ் பார்க்குறோம்? அது நம்ம ஸ்ட்ரிங் ஃபோர்ஸு, டென்ஷன் ஃபோர்ஸ். அப்போ அந்த டென்ஷன் என்ன? இந்த டென்ஷன் யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு இங்கே ரோப் இருக்கா? ஸோ இப்போ இந்த பாயிண்டில் நல்லா கவனிங்க, இந்த பாயிண்டில் நமக்கு டென்ஷன் டீனா, நமக்கு இது வந்து மாஸ்லெஸ். அப்போ மாஸ்லெஸ்னா, இப்போ நம்ம மங்கி இருக்குல்ல, மங்கி இந்த இருக்குல்ல, எக்ஸ் மங்கி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ரோப்பை பிடிச்சி இழுக்குது. புரியுதுங்களா? அப்போ இது ரோப்பை பிடிச்சி இழுக்குதுன்னா ரோப்பு என்ன பண்ணும்? மங்கியை பிடிச்சி இழுக்கும் இல்லையா? அந்த ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குன்னா டென்ஷன் டி தான். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும் வெயிட்லெஸ் ரோப்னா டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் வந்து நமக்கு சேமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ இடையில எந்த மாசுமே இல்லை. நல்லா கவனிச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல இந்த ரோப் இருக்கு, இந்த ரோப் இருக்குல்ல, இந்த ரோப்பில் இந்த இடத்துல ஓ பாயிண்ட் இருக்குது. இந்த ஓ பாயிண்ட்டை பிடிச்சி இழுக்கிறது தான் டென்ஷனு. இப்போ அதே டென்ஷன் தான் இந்த பாயிண்ட்டு இடையில எந்த மாசுமே இல்லைன்னா. ஆனால் இந்த இடத்துல கரெக்டாக என்ன மங்கி இருக்குது அப்படின்னா, நமக்கு என்ன மங்கி இருக்குது? நமக்கு எக்ஸ் மங்கி இருக்கா? அப்போ இந்த மங்கி என்ன பண்ணுன்னா அந்த ரோப்பை பிடிச்சி இழுக்குமா? அப்போ ரோப் என்ன பண்ணுவான்? அக்கார்டிங் டு நியூட்டன் தேர்ட்ல அந்த ரோப் வந்து மங்கியை இழுக்கும். எவ்வளோ ஃபோர்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன டென்ஷன் இருக்கோ அதே டென்ஷன். ஏன்னா நமக்கு இடையில எந்த மாசுமே இல்லைன்னா டென்ஷன் வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, சார் அப்போனா கீழேயும் தான் கனெக்ட் ஆகிருக்கு சார். இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், சார் மேலே கனெக்ட் ரோப் வந்து ஒரு மங்கியை நீங்கள் சிஸ்டமாக எடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எக்ஸ் மங்கியை வந்து நீங்கள் சிஸ்டமாக எடுத்தீங்கன்னா, எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மங்கிக்கு கீழே அந்த மங்கியோட வெயிட்டு நமக்கு தெரியும். வெயிட் வந்து எவ்வளோ நமக்கு? வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி. ஸோ எம்ஜி வந்து 150 நியூட்டன். அந்த எக்ஸ் மங்கிக்கு கீழேயும் ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆகிருக்கு, மேலேயும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ கீழே கனெக்ட் ஆகிருந்தா கீழே ஒரு டென்ஷன் இருக்கும். கரெக்டா? இது வந்து டவுன் வச்சுப்போம். மேலே ஒரு ஸ்ட்ரிங் கனெக்ட் ஆகிருக்கு, அது வந்து டி அப்பு. இந்த டி அப்பு தான் அங்கே ஓ பாயிண்ட்லேயும் இருக்கும்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு இடையில எந்த மாசுமே இல்லை. ஆனால் நீ கேட்கலாம், சார் அப்போனா மேலேயும் டி அப்பு, இந்த டி அப்பும் டி டவுனும் ஈக்குவலாக இருக்காதா சார்? இருக்காது. ஏன்னா இடையில இந்த மாஸ் இருக்கு இல்லையா, மங்கிங்கிற ஒரு மாஸ் இருக்கிறதுனால அப்போ வந்து உங்களுக்கு இடையில மாஸ் இருந்துச்சுன்னா நமக்கு சேமாக இருக்காது. அப்போ இங்கே பிடிச்சி இழுக்கிற அந்த டி டவுன் அதுவும் தெரியாது நமக்கு. சரிங்களா? ஸோ இப்போ அப்படியே நீங்கள் கீழே போனீங்கன்னா டி டவுன் போனீங்கன்னா எது வரைக்கும்? கீழே ஒரு மங்கி இருக்கா? ஸோ இந்த மங்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மங்கி இருக்குல்ல, இந்த மங்கி ஒய் மங்கி, இதுக்கு மேலேயும் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அப்போ மேலே பிடிச்சி ஸ்ட்ரிங் இழுக்கும். அந்த டென்ஷனும் இந்த டென்ஷனும் ஒன்று. ஏன்னா இடையில எந்த மாசமே இல்லை. அப்போ டிடின்னு வந்துடும். இப்போ நீங்கள் ஒய் மங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒய் மங்கியை நீங்கள் சிஸ்டமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, அதோட வெயிட் ஒன்று இருக்கும். கரெக்டாக? அதோட வெயிட் என்ன? நமக்கு வெயிட் வந்து எம்ஜி. ஸோ அப்போ 100 நியூட்டன் வந்து வெயிட்டு. மேலே ஸ்ட்ரிங் கரெக்டாக இருக்குது. ஸோ மேலே பிடிச்சி இழுக்கும். அதுதான் நமக்கு டிடி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது இல்லாமல்
இது இந்த மங்கிக்கு கீழெல்லாம் ஸ்ட்ரிங் இல்லை. ஓகேவா? இது இல்லாமல் இது எங்கே ஆக்சிலேட் ஆகுனா மேலே ஆக்சிலேட் ஆகுது. இது எங்கே ஆக்சிலேட் ஆகுதுன்னா கீழே ஆக்சிலேட் ஆகுது. இப்போ நமக்கு தேவையானது, நமக்கு என்ன தேவைன்னா டி அப்பு தான் தேவை. ஓகேவா? ஆனால் நமக்கு டிடி தெரியாது. ஸோ முதல்ல இந்த டிடியை இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாமா? இதுலேருந்து நீங்கள் டிடியை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கூட ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. சரிங்களா? கவனிக்கலாமா? ஸோ இப்போ இந்த டிடி என்ன வரும் கவனிங்க. ஸோ இந்த டென்ஷன் டி வந்து என்ன வரும்னா, ஓகேங்களா, நம்ம படிச்சிருக்கோம் மேலே ஆக்சிலேட் ஆதா. ஸோ மேலே ஆக்சிலேட் ஆனால் எம் இன்டூ ஜி ப்ளஸ் ஏ, எம் இன்டூ ஜி ப்ளஸ் ஏ கரெக்டாப்பா. எம் இன்டூ ஜி ப்ளஸ் ஏ மேலே ஆக்சிலேட் என்ன போகிறோம், எம் இன்டூ ஜி ப்ளஸ் ஏ. ஸோ இப்போ இந்த மங்கி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மாஸ் வந்து 10 kg. இது ஒய் மங்கி ஜி வந்து 10, ஆக்சலேஷன் 1. ஸோ ஆன்சர் வந்து 1110 நியூட்டன். இது வந்து கீழே எவ்வளோ டென்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறது கரெக்டா. ஓகேங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ் மங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸ் மங்கி பாருங்கள், எக்ஸ் மங்கி இங்கே பாருங்கள், எக்ஸ் மங்கி எப்படி இருக்கா, எக்ஸ் மங்கி. ஸோ எக்ஸ் மங்கியோட ஃபோர்ஸ் என்ன வரும், நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இல்லையா. அதாவது என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குன்னா, மேலே ஆக்சிலேட் ஆகுதா கீழே ஆக்சிலேட் ஆகுதா, கீழே உள்ளதெல்லாம் ப்ளஸ்ஸு. அப்போ 150 ப்ளஸ் டிடி இதெல்லாம் கீழே இருக்குது, மேலே இருக்குது மைனஸு. ஸோ இப்போ டி அப்போ தட்ஃபார் நெட் ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டூ ஆக்சலரேஷனு ஈக்குவல் டு 150 ப்ளஸ் டிடி வந்து 1110 மைனஸ் டி அப்பரு. அப்போ நமக்கு மாஸ் வந்து இது 15, எவ்வளோ இப்போ ஆக்சலரேட் ஆகுது 2 ஆக்சலரேஷனு ஈக்குவல் டு 100 200 250 260 மைனஸ் டி அப்பரு. அப்போ தட்ஃபோர் நமக்கு டி அப்பர் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா, ஸோ 260 மைனஸ் 30. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி அப்பர் வந்து 230 நியூட்டன். எவ்வளோ நியூட்டன்பா, 230 நியூட்டன். 230 நியூட்டன். சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 230 நியூட்டன். இஸ் கிளியரா? ஸோ 2 மங்கி வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரியா? ஓகேங்களா? இது இது இல்லாமல் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. சரியா? இது இல்லாமல் நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்து, இவ்வளோ பெருசாக போடணும் கூட அவசியம் கிடையாது. இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரிங்களா? ஸோ நீங்கள் எக்ஸ் மங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது மேலேயும் ஸ்ட்ரிங்கு கனெக்ட் ஆகிருக்கு, கீழேயும் ஸ்ட்ரிங் இருக்குது. ஆனால் ஒய் மங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே மட்டும்தான் ஸ்ட்ரிங் இருக்குது. சார் இங்கே கொஞ்சோண்டு இருக்கு, அதெல்லாம் இல்லை. சரியா? ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன், ஸோ அந்த இன்ஸ்டன்ட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவா. ஸோ நமக்கு கேட்டது புரிஞ்சுதுங்களா? ஸோ ஒய் மங்கி எக்ஸ் மங்கி தனித்தனி சிஸ்டமாக. இப்போ இதுவே இல்லாமல் ஈஸியாக எப்படி சார் போடுறது, இதெல்லாம் ஃப்ரீ பாடி டயக்ராம் தனித்தனியாக நீங்கள் வரையாமல் நீங்கள் ஈஸியாக எப்படி சார் போடுறது அப்படின்னா, சரியா, ஈஸியாக எப்படி போடுறது இப்போ கவனிக்கலாமா. நம்ம முன்னாடி ஒரு சம் சொல்லி கொடுத்தோம், அது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல எனக்கு. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வெயிட்டு தொங்க போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ நமக்கு சொல்லியிருப்போம் இந்த இடத்துல ஏ பாயிண்ட்டு, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தது லாஸ் ஆஃப் மோஷனில். பி பாயிண்ட்டு, சி பாயிண்ட்டு. இப்போ ஸ்ட்ரிங்கு வந்து மாஸ்லெஸ் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லியிருக்கோம், டென்ஷன் ஏல டென்ஷன் பியும் டென்ஷன் சியும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா கீழே உள்ள வெயிட்டுக்கு. யா அந்த இடத்துல எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு கீழே உள்ள வெயிட்டை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ கீழே உள்ள வெயிட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ, கீழே உள்ள வெயிட் வந்து நமக்கு டபிள்யூ. வெரி குட், லோவர் வெயிட்டை பார்க்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அதே கான்செப்டை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா, வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அதே கான்செப்டை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் கவனிக்கலாமா. அப்போ என்ன வரும்னா, இங்கே நமக்கு என்ன கேட்குறாங்க, இந்த அப்பர் பாயிண்டில் தானே ஃபோர்ஸ் கேட்குறாங்க. இங்கே நமக்கு மங்கி இருக்கா, நமக்கு இங்கே ஒரு மங்கி, இங்கே ஒரு மங்கி, கரெக்டா? ஓகே, இது வந்து எக்ஸ் மங்கி, இது வந்து ஒய் மங்கி. இப்போ எனக்கு இந்த இடத்துல கை வச்சுட்டு கீழே உள்ள வெயிட்டை மட்டும் பார்க்கணும். கீழே உள்ள வெயிட்டு
சரியா? கீழே உள்ள வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். சரிங்க, கீழே உள்ள வெயிட் பார்க்கலாமா? அப்படி பார்த்தா நல்லா கவனிங்க. ஸோ நமக்கு அந்த ஓ பாயிண்ட்ல ஃபோர்ஸ், the force exerted at O equal to இந்த கீழே உள்ள அதான் டென்ஷன். அதான் டென்ஷன். ஏன்னா ஸ்ட்ரிங் கண்டிருக்காங்க. அப்போ அந்த டென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா கீழே உள்ள வெயிட்டை பார்ப்போம். கீழே உள்ள வெயிட் என்னன்னா இந்த இந்த எக்ஸ் மங்கியோட வெயிட்டு, எக்ஸ் மங்கியோட வெயிட்டு ப்ளஸ்ஸு ஒய் மங்கியோட வெயிட்டு ப்ளஸ்ஸு நமக்கு அந்த ரோப்போட வெயிட்டு. பட் இதில் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன, ரோப்புக்கு வெயிட் கொடுக்கல, ரோப்போட வெயிட் கொடுக்கல. ஸோ ரோப்போட வெயிட் வந்து நமக்கு 0. ஓகேவா? ஈக்குவல் டு எக்ஸ் மங்கியோட வெயிட்டு. எக்ஸ் மங்கியோட வெயிட் எவ்வளோனா அது எங்கே கீழே ஆக்சலரேட் ஆகுதா, கீழே ஆக்சலரேட் ஆகுதா? அப்போ நமக்கு கீழே ஆக்சலரேட் ஆகும்போது எம் இன்டூ ஜி மைனஸ் ஏவா. இந்த ஒய் மங்கி வந்து மேலே ஆக்சலரேட் ஆகுதா, அப்போ எம் இன்டூ ஜி பிளஸ் ஏவா. ஓகேவா? அப்போ நமக்கு எம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 15. எக்ஸ் மங்கி வந்து 15, ஜி வந்து 10, ஏ வந்து 2 கீழே ஆக்சலரேட் ஆகுது. இந்த மங்கி வந்து 10, இதுவும் 10. பட் இந்த மங்கி வந்து எங்கே ஆக்சலரேட்னா மேலே ஆக்சலரேட் ஆகுது 1. இப்படி போட்டிங்கன்னா ஸோ 15 இன்டூ இது எவ்வளோ வரும், 10 மைனஸ் 2 8ன்னு வரும். ப்ளஸ் இது வந்து 1 வரும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். சரியா? ஸோ 15 இன்டூ 8 எவ்வளோ வரும் அப்படின்னா 40க்கு 0 மீதி 8 8 4 12 வருமாப்பா. ஸோ 120 வரும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து 120 ப்ளஸ் 1110 ஈக்குவல் டு 230 நியூட்டன் வந்துருச்சா? 230 நியூட்டன். யூ காட் இட். கிளியரா? ஸோ இது கீழே ஆக்சலரேட் ஆகுது, இது மேலே ஆக்சலரேட் ஆகுது. ஸோ வெயிட்டுக்கு எப்போவுமே ஃபார்முலா என்ன கிடையாதுன்னா எம்ஜி கிடையாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வெயிட்டோட ஃபார்முலா நாட் ஆல்வேஸ் எம்ஜி இல்லையா? ஸோ இங்கே வந்து கீழே ஆக்சலரேட் ஆகுறதுனால எம் இன்டூ ஜி மைனஸ் ஏ, மேலே ஆக்சலரேட்னால எம் இன்டூ ஜி மைனஸ் ஏ. ஈஸியாக இருக்கு இல்லையா? வித்தவுட் டிராயிங் எனி ஃப்ரீ பாடி டயக்ராம் வி கேன் ஈஸிலி சால்வ் த ப்ராப்ளம். புரியுதா? புரியுதா புரியலையா ஸ்டூடெண்ட்ஸ்? புரியுதா புரியலையா? எஸ். நம்ம சொல்லலையே கை வச்சு கீழே உள்ள வெயிட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு. சரி, இது யார் சொல்லி கொடுத்தா தெரியுமா? சரிங்களா, இந்த மெத்தடை எனக்கு யார் சொல்லி கொடுத்தா தெரியுமா? இந்த மெத்தட் நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது எனக்கு இந்த மெத்தடு நான் தான் இந்த மெத்தடில் போட்டேன். ஓகேங்களா? இந்த மெத்தட் எனக்கு யார் சொல்லி கொடுத்ததுன்னா 11th ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து கபடி விளாடும். சரிங்களா, கபடி விளாடுற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் சொல்லி கொடுத்துச்சு. சார் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களே கீழே உள்ள வெயிட்டெல்லாம் பார்க்க சொல்லி. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா கீழே உள்ள வெயிட்டை போடும்போது எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏ பண்ணேன் சார். இதுதான் எனக்கு வேணும். அவங்க சொன்ன மெத்தட் தான் இது. சீரியஸா சரி, நான் கண்டுபிடிச்ச மெத்தட்லாம் கிடையாது. அவங்க அழகாக சார் கீழே உள்ள வெயிட்டை பார்த்தேன் சார், கீழே உள்ள வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏ இப்படி போடலாமா அப்படின்னு கேட்டாங்க. சூப்பர், கரெக்டு, போடலாம் அப்படின்னு. சரிங்களா, சம ஐடியா இல்லையா? சூப்பரில். சரியா, அதுதான் நானும் உங்ககிட்ட எதிர்பார்க்குறது. சரியா, எல்லா சமயமே நம்ம என்னோட மெத்தடில் நீங்கள் யோசிக்க கூடாதுன்னு தான் நீங்களும் திங்க் பண்ணுங்கிறேன். நிறைய திங்கிங் கிடைக்கும். சரியா, நிறைய திங்கிங் கிடைக்கும் போது நிறைய ஐடியா ஒன்று சேரும்போது அது பயங்கரமாக இருக்கும். சரியா, அதனால் திங்க் பண்ணுங்க. எல்லா சமயம் நானே போடணும்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நீங்களா ட்ரை பண்ணும்போது அது சூப்பராக வரும். சரியா? சரியா, ஓகேவா? கிளியரா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியல. அந்த பொண்ணையும் நான் கபடின்னு தான் கூப்பிடுவேனா, அதனால் அந்த பொண்ணு பேர் எனக்கு ஏன் போடல, என்னம்மா கபடி அப்படின்னு தான் சொல்றது. சரி, ஓகே, சரி, ஓகே. ஓகே, அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இங்கே இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இல்லை. இந்த கொஸ்டின் தான். இதெல்லாம் வந்து நம்ம இனிஷியல் ஃப்ரேம், இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போடலாமா? கொஸ்டின் பார்க்க தான் அப்படி இருக்குமே தவிர கொஸ்டின்லாம் ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா, ஸோ ஒரு பிளாக் ஆஃப் மாஸ் எம் கான்டாக்டில் இருக்குது. ஸோ ஒரு வண்டி கூட கான்டாக்டில் இருக்குது. கார்ட்டு சி வந்து வண்டி. ஓகேவா, யூ டேக் அப் வண்டின்னு எடுத்துக்கலாம். shown in the figure the coefficient of static friction between the block and the cart வந்து mu. okay, friction, coefficient of static friction between the block and the cart. okay, the acceleration of the cart that will prevent the block from falling. என்ன கேட்குறாங்க,
ஞாபகம் இருக்கா? இது நம்ம இந்த வெஜ் ஆக்சலரேஷன் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இல்லை. இந்த வெஜ் வந்து ஆக்சலரேட் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களாப்பா? இந்த வெஜ் வந்து நமக்கு ஆக்சலரேட் ஆகணும், ஞாபகம் இருக்கா? இந்த வெஜ் வந்து எந்த பக்கம் ஆக்சலரேட் ஆனால், நமக்கு இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆனால் இது ஃபால் ஆகிறத தடுக்கலாம். ஏன்னா சூடோ ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா பார்த்தோம். இந்த ஆக்சலரேஷன் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஜி டேன் ஆல்ஃபா, ஞாபகம் இருக்கா? ஜி டேன் ஆல்ஃபான்னு பார்த்தோம். ஐ திங்க் ஜி டேன் டீட்டா, ஜி டேன் டீட்டா, திஸ் ஆங்கிள் இஸ் டீட்டா. ஸோ ஜி டேன் டீட்டா அப்படின்னு பார்த்துருப்போம். ஐ திங்க் யூ ரிமெம்பர் திஸ். இப்போ ஜி டேன் டீட்டா. ஸோ அதே கொஷின் இவங்க என்ன கேட்டிருக்காங்க, இப்போ இந்த காட் வந்து எவ்வளோ ஆக்சலரேட் ஆனால் நம்ம தடுக்கலாம். ப்ரிவென்ட்னா என்னது? ப்ரிவென்ட் ஃப்ரம் ஃபாலிங். அப்போனா ரெஸ்ட்ல இருக்கணும், அது விழுகக்கூடாது. அந்த பிளாக் வந்து விழுகக்கூடாது அப்படின்னா அந்த ஆல்ஃபா எப்படி இருக்கணும், ஆல்ஃபா வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அங்கே நம்ம ஃப்ரிக்ஷன் கொடுக்கல, பட் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பார்க்கலாமா? சரிங்களா, என்ன ஆப்ஷன் பார்ப்போமா? சரி, எகைன் எதாவது உனக்கு வந்து லாஸ் ஆஃப் மோஷனில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்னா, எகைன் ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க, உனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியும் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, யூ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃப்ரீ பாடி டயக்ராம். நீங்கள் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃப்ரீ பாடி டயக்ராம். நீங்கள் ஃப்ரீ பாடி டயக்ராம் எடுத்து சால்வ் பண்ணலாம். ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். ஸோ எல்லாமே அதே தான். சரியா? பட் இங்கே வந்து யாரோட ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்கன்னா அந்த வண்டியோட ஆக்சலரேஷன் கேட்குறாங்க, பிளாக் ஆக்சலேட் ஆகக்கூடாது. அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? இப்போது அந்த வண்டியோட சேர்ந்து பிளாக்கும் போகணும், அப்படி தானே? அப்படி தானேப்பா? இதுதானே பிளாக்கு. இது இந்த பக்கம் ஆக்சலரேட் ஆனால் இந்த பக்கம் நமக்கு சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி அப்போ என்ன ஆகும்னா இந்த வண்டியும் மூவ் ஆகும், அந்த வண்டியோட சேர்ந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் இருக்குல்ல, அந்த பிளாக்கோட ஆக்சலரேஷன் வந்து அவங்க சொல்லிட்டாங்க விழுகக்கூடாதுன்னு. வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா, கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது டே இங்கே வர்றா அந்த வண்டியும் அந்த பிளாக்கும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து போகிறாங்க, அந்த பிளாக்கு கீழே விழ மாட்டுதுடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா வண்டியோட சேர்ந்து போகுது, அப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் த காட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். கரெக்டாக? தட் இஸ் ஆல்ஃபா அப்படின்றோம். ஆனால் கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, விழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விழுகக்கூடாதுன்னா 2 சேர்ந்து மூவ் ஆகணும், அது ஒன்று இல்லையா? நீங்கள் ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக்கை எங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியிலே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, வண்டியிலே இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே வராண்டா பேசஞ்சர் ஆகிடும். அப்போ பஸ்ஸில் உள்ள பேசஞ்சர் மாதிரி ஆயிடும். அப்போ அது எப்படி நமக்கு தெரியும்னா ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி இருக்கும், அப்போ 0 ஆகிடும். சரி, நம்ம எடுத்துக்கிற ஃப்ரேமை பொறுத்து இல்லையாப்பா? அப்படி தானே? ரெண்டுமே ஒன்று தான். இந்த ஃப்ரேமில் இருந்து பார்த்தாலும் இந்த ஃப்ரேம்லேருந்து பார்த்தாலும் நமக்கு என்னன்னா அந்த பிளாக்கு கீழே விழுந்திருக்காரு. ஓகேவா? அந்த ஃப்ரேம்லேருந்து பார்க்கும்போது நமக்கு காட்லேருந்து பார்க்கும்போது நம்ம கூடவே வருது, அப்போ ஆக்சலரேஷன் 0. கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது அந்த பிளாக்கு கூட போகுது, அப்போ ரெண்டுமே ஒரே மீனிங் தானே, பிளாக்கு கூட போகுது அப்படின்னு. சரி, அப்போ தான் நமக்கு ஆக்சலரேஷன் வந்து 0. ஸோ இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது நான் உங்ககிட்ட என்ன சொல்லுவேன் என் ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ ஆக்சலரேட் ஆகுதா, ஒரு ஃப்ரேம் வந்து ஆக்சலரேட் ஆகுதா, நீங்கள் அந்த ஆக்சலரேட்டிங் ஃப்ரேமே எடுத்துக்கங்க. தட் இஸ் நான் இனிஷியல் ஃப்ரேம்குள்ளே போயிடுங்க, அது இன்னும் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் நான் வந்து இப்போ காட் வந்து ஆக்சலரேட் ஆகிறதுனால காட் வந்து என்ன ஃப்ரேம்னா ஆக்சலரேட்டிங் ஃப்ரேமு. ஸோ ஆக்சலரேட் ஆகுறதுனால அந்த என்னதுன்னா நான் இனிஷியல் ஃப்ரேம்னா சூடோ ஃபோர்ஸை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அப்போ நான் அந்த பிளாக் தானே விழுகக்கூடாது. ஸோ நான் அந்த பிளாக்கை வந்து சிஸ்டமாக எடுத்துக்கிறேன். ஆனால் அந்த பிளாக்கை நான் எங்கேருந்து அப்சர்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இனிஷியல் ஃப்ரேம்லேருந்து அப்சர்வ் பண்ண போகிறேன். நான் இனிஷியல் ஃப்ரேம்னா வண்டியிலேருந்து அப்சர்வ் பண்ண போகிறேன். தட் இஸ் அ கார்ட்லேருந்து அப்சர்வ் பண்ண போகிறேன். ஸோ அது மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும், அப்போ என்ஜி. ஓகேங்களா? இது இல்லாமல் நான் இனிஷியல் ஃப்ரேமா, அப்போ சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். எந்த பக்கம் வண்டி ஆக்சலரேட் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அது இல்லாமல் அந்த பிளாக் வந்து கான்டாக்டில் இருக்குது, கான்டாக்டில் இருந்தால் நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலராக நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கான்டாக்ட் பர்பண்டிகுலர் நார்மல் ஃபோர்ஸ். அந்த பிளாக் விழுகாமல் இருக்கிறதுக்கு மெயின் காரணமே ஃப்ரிக்ஷன் தான். அப்போ அந்த ஃப்ரிக்ஷன் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர பார்க்குதா, அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நமக்கு மேலே ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து மேலே ஆக்ட் ஆகும். ஸோ விழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போனா நமக்கு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்.
மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன கேட்கலாம்? ஸோ அவங்களாம் பார்த்தா கண்டிஷன் எழுதுகிற மாதிரி தான் இருக்குது இல்லையா? கண்டிஷன் தானே கேட்குறாங்க. அது ஆக்சலேஷன் அந்த வில் ப்ரிவென்ட் த பிளாக் ஃப்ரம் த சாட்டிஸ்ஃபைஸ். ஸோ இப்போ கண்டிஷன் அது இல்லாமல் இந்த மியூலாம் உள்ளார வந்திருக்கு. மியூ உள்ளார வந்துட்டாலே ஆப்ஷன் பாருங்க. அப்போ மியூ உள்ளார வந்திருக்கு. அப்போ நம்ம இந்த ஃப்ரிக்ஷன் என்ன எடுத்துக்கலாம்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எடுத்துக்கலாம். மியூ உள்ளார வந்திருக்கிறதுனால ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா ஆப்ஷனில் மியூ இருக்கிறதுனால யூ டேக் அ மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஏன்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தான் நமக்கு ஃபார்முலா வந்து மியூஎஸ் என்னன்னு வரும். மியூஎஸ் என்னன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிளாக்கு, ஸோ திஸ் பிளாக் வித் ரெஸ்பெக்ட் டு கார்ட். ஸோ கார்ட் வண்டியிலேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ ரெஸ்ட்டில் இருந்தால் நமக்கு வந்து நெட் ஃபோர்ஸ் 0. நெட் ஃபோர்ஸ் 0னா நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ பேலன்ஸ் பண்ணிங்கன்னா n is equal to சூடோ ஃபோர்ஸ்னு எக்ஸ் டைரக்ஷனில் பேலன்ஸ் பண்ணிட்டேன். ஒய் டைரக்ஷனில் நீங்கள் பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒய் டைரக்ஷன் வந்து நமக்கு என்னது மியூஎஸ் n is equal to mg. மியூஎஸ் n is equal to mg வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேப்பா? ஸோ அப்போ நமக்கு என்னது தட் ஃபார் n சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஸோ மியூஎஸ் n வந்து நமக்கு என்னப்பா n வந்து நமக்கு mgயா n வந்து என்னப்பா நமக்கு mg. சாரி n வந்து சாரி n வந்து சூடோ ஃபோர்ஸ். n வந்து சூடோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஜி. நமக்கு கேட்குறது ஆல்ஃபா. ஸோ அப்போ மியூ இது வந்து நமக்கு சூடோ ஃபோர்ஸ் வந்து மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். எம் இன்டூ ஆல்ஃபாவாப்பா எம் இன்டூ ஆல்ஃபா ஈக்குவல் டு எம் இன்டூ ஜி. நமக்கு எம் கேன்சல் ஆகிடும். ஃபார் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஜி பை மியூ. ஆல்ஃபா ஈக்குவல் டு ஜி பை. இதுதான் நமக்கு மேக்ஸிமம் ஆக்சலரேஷன். இதுதான் நமக்கு என்ன ஆக்சலரேஷன்? மேக்ஸிமம் இவ்வளோ தான் நம்மளால் போக முடியும். சரியா? ஸோ அப்போ நமக்கு அந்த ஆல்ஃபா வந்து ஓகேவா ஜி பை மியூவை விட அதிகமாகவோ கம்மியாகவோ இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகாது? அந்த பிளாக் வந்து கீழே விழுகாது. பிளாக் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். பிளாக் வந்து ப்ரிவென்ட் ஃப்ரம் ஃபாலிங். ஆனால் அதே வந்து அந்த ஆக்சலரேஷன் வந்து ஓகேங்களா அந்த ஆக்சலரேஷன் வண்டியோட ஆக்சலரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. எவ்வளோ கம்மியா ஜி பை மியூ கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த பிளாக் என்ன ஆயிடும்னா கீழே விழுந்துரும். பிளாக் வந்து ஃபாலிங் டவுன் கீழே விழுந்துரும் அப்படின்னு அர்த்தம். கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ மேக்ஸிமம் இந்த ஆக்சலரேஷனை நம்ம ரீச் பண்ணணும். அதாவது மேக்ஸிமம்னு சொல்றத விட மினிமம் இவ்வளோ தேவை. ஐ திங்க் மினிமம் இவ்வளோ தேவை. மேக்ஸிமம் எவ்வளோ வேணா இருந்துட்டு போகுது, பட் மினிமம் இவ்வளோ தேவை நமக்கு. மேக்ஸிமம் எவ்வளோ வேணா இருக்கட்டும், எவ்வளோ மேக்ஸிமம் வேணா இருக்கட்டும், ஆனால் மினிமம் இவ்வளோ இருக்கணும். ஆனால் அந்த மினிமமை விட கம்மியாக போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும்? புரியுதுங்களா? ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு லிமிட் தான் இருக்கும். ஃப்ரிக்ஷனால ஒரு லிமிட் வரைக்கும் தான் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஃப்ரிக்ஷனால கொடுக்க முடியாது இல்லையா? என்ன சொல்றது? புரியுதா? கிளியரா? ஓகேவா? ஸோ கண்டிப்பா இல்லை நீங்கள் இல்லை சார் எனக்கு வந்து கண்டிஷனாகவே எழுதணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ நமக்கு இங்கே பாருங்க இந்த பிளாக்கை தடுக்கிறது யாருன்னா நீங்களே பாருங்க இந்த பிளாக்கை தடுக்கிறது யாரு? இந்த பிளாக் கீழே இழுக்கிறது யாரு? எம்ஜி. அது கீழே விழாம தடுக்கிறது யாரு? ஃப்ரிக்ஷன். அப்போ அந்த ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கணும்? புரியுதுங்களா? அந்த ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கணும்? இந்த ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கணும் இல்லையா? எஃப்எஸ் மேக்ஸ் வந்து நமக்கு அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ அதிகமாகவோ ஈக்குவலாகவோ இருக்கணும். யாருக்கு? வெயிட்டுக்கு. இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பிளாக் விழுகாது. அப்படிதானே? இந்த பிளாக் வந்து என்ன ஆகாதுன்னா விழுகாது. கரெக்டா? அப்போ இந்த எஃப்எஸ் மேக்ஸ் வந்து நமக்கு மியூஎஸ் என். இந்த மியூஎஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ இந்த என் வந்து நமக்கு சூடோ ஃபோர்ஸாக நமக்கு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷனு ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி. அப்போ நமக்கு எம் கேன்சல் ஆகிடும். ஸோ இதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி பை மியூன்னு தான் வரும். திரும்பவும் அதான் வரும். இது இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நமக்கு கீழே பிடிச்சி இழுக்கிற ஆள் எம்ஜி, அது விழுகாமல் தடுக்கிறது யாருன்னா எஃப்எஸ் மேக்ஸ். ஓகே, கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் இனிஷியல் ஃப்ரேமையும் நான் இனிஷியல் ஃப்ரேமையும் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சலரேட்டர் ஃப்ரேம், அதாவது நான் இனிஷியல் ஃப்ரேமையாக சூஸ் பண்ணிக்கிங்க, நமக்கு இன்னும் ப்ராப்ளம் ஈஸியாகிடும். இல்லை சார் நான் இனிஷியல் ஃப்ரேம்னாவும் எடுத்துக்கிறேனாலும் பிரச்சனை கிடையாது. சரியா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி வேறு என்ன ப்ராப்ளம்? இது டிஃப்ரெண்ட் கேசஸ். இந்த லிஃப்ட் பாருங்களேன். இந்த லிஃப்ட் ப்ராப்ளம் இதெல்லாம் ஈஸியான ப்ராப்ளம். டப்புன்னு போட்டுடலாம்.
சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க? ஆன்சர் என்ன? சியா? சி. ஓகே. ஸோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஸோ a person of 60 kg is inside the lift of mass வந்து 940 kg and presses the button on the control panel. The lift start moving upward. Okay, upward accelerate ஆனா the tension in the supporting cable. We know tension in the supporting cable. மேலே accelerate ஆனாவே tension வந்து நமக்கு m into g plus a இல்லையா? இப்போ m into g plus c. ஆனால் இந்த இடத்துல என்னன்னா நமக்கு வந்து லிஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் மேலே கேபிள் கனெக்ட் ஆகிருக்கும்? லிஃப்ட் பர்சன் மேலேயே கனெக்ட் ஆகிருக்கும். லிஃப்ட் மேலே தான் கேபிள் கனெக்ட் ஆகிருக்கும் கிடையாது. அந்த லிஃப்ட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தானே கனெக்ட் ஆகிருக்கும். சப்போர்ட்டிங் கேபிள், திஸ் இஸ் த கேபிள். இது இந்த லிஃப்டோட வெயிட்டையும் தாங்கணும், அந்த பர்சனோட வெயிட்டையும் தாங்கணும். கரெக்டாப்பா? அந்த பர்சனோட வெயிட்டையும் தாங்கணும் அந்த கேபிள். ஓகேவா? அப்போனா நமக்கு 2 மாதமே நம்ம போடணும். கரெக்டுங்களா? ஸோ 2 மாஸ் வந்து என்னென்னா நமக்கு வந்து 940 வந்து லிஃப்டோட மாசு, 60 வந்து பர்சனோட மாசு இன்டூ ஜி. ஜி வந்து 10, ஆக்சலரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது 1000 வந்துடும். ஓகேவா? 1000 வந்துடும் இன்டூ 11 அப்பா, இன்டூ 11. ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் வந்து 11,000 நியூட்டன். 11,000 நியூட்டன். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்குயா. அவன் 10ன்னு கொடுத்துட்டான், பிரச்சனை இல்லை. 9.8 இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து போடணும் கேர்ஃபுல்லாக. ஈஸி தானே ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த இடத்துல மாஸ் போடும்போது 2 மாசமே போடணும். ஏன்னா அந்த கேபிள் 2 பேரோட மாசையுமே தாங்கணும். ஓகே, நெக்ஸ்ட். இந்த கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டின் என்ன ஆன்சரு? இதுக்கும் சியா? லிஃப்டோட மாஸ் கொடுத்துருக்காங்க, அந்த கேபிள் சப்போர்ட் பண்ணுற டென்ஷன் கொடுத்துருக்காங்க, தென் இட்ஸ் ஆக்சலரேஷன் வந்து கேட்குறாங்க. லிஃப்டோட மாஸ் கொடுத்துருக்காங்க, சூப்பரு. ஓகேவா? when the tension in the supporting cable 28,000 Newton, okay, then it's acceleration. அரே பாய்ஸ் கேர்ள்ஸ் என்னலே பண்றீங்க? ஓவரா? சரி, 4 ஏ ஆப்ஷன். ஏன்னு நிறைய ஏ பேரும் 4 சொல்றாங்க. சரி பார்ப்போமா? ஸோ வந்து எகெயின் ஃப்ரீ பாடி டயக்ராம், லிஃப்ட்டு, டென்ஷன், ஓகே அதெல்லாம் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு லிஃப்டோட மாஸ் வந்து பார்த்தீங்க, ஐம் டேக்கிங் லிஃப்ட் அஸ் அ சிஸ்டம். லிஃப்ட்டை மட்டும்தான் பேசுகிறாங்க அவங்க. திங்க் திஸ் இஸ் லிஃப்ட். ஸோ திஸ் லிஃப்டோட மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கேசி, 2000 கேஜி, சாரி 2000 கேஜி. ஓகே, டென்ஷன் இன் த சப்போர்ட்டிங் கேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28,000 நியூட்டன். 28,000 நியூட்டன். ஓகே, ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா, ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த பக்கம் நமக்கு டென்ஷன் இருக்கும், இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிட் இருக்கும். அந்த வெயிட் ஆஃப் த லிஃப்ட் எவ்வளோ? ஸோ 2000 இன்டூ நமக்கு என்னப்பா 2000 இன்டூ நமக்கு வெயிட் எவ்வளோ? ஜி வந்து 10. ஜி வந்து 10. ஸோ நமக்கு என்ன வரும்னா 20,000 நியூட்டன் வரும். 20,000 நியூட்டன்.
இந்த டென்ஷன் நீனே பாருங்க, யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ டென்ஷன் வந்து இது வந்து என்ன வெயிட்டு, திஸ் வெயிட் இப்படி போடுறோம்லப்பா, எம்ஜி அப்படின்னு போடுறோம் இல்லையா, இந்த வெயிட் வந்து ஆக்சுவல் வெயிட். இந்த வெயிட் என்ன வெயிட், ஆக்சுவல் வெயிட். ஓகேங்களா, ஆக்சுவல் வெயிட். இந்த டென்ஷன் அப்படிங்கிறதா நமக்கு அப்பேரண்ட் வெயிட் மாதிரி. நார்மல் ஃபோர்ஸ் ஒன்று பார்த்தப்ப நார்மல் ஃபோர்ஸ் போது இங்கே டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு. இந்த டென்ஷன் வந்து நமக்கு என்னதுன்னா அப்பேரண்ட் வெயிட். ஸோ நமக்கு எந்த வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்பேரண்ட் வெயிட் தானே அதிகமாக இருக்குது. அப்பேரண்ட் வெயிட் தான் கிரேட்டராக இருக்குது ஆக்சுவல் வெயிட்டை விட. அப்பேரண்ட் வெயிட் தான் எப்படிப்பா இருக்குது, ஆக்சுவல் வெயிட்டை விட கிரேட்டராக இருக்குது. ஸோ ஏன்னா 28,000 20,000 கம்பேர் பண்ணும்போது அப்பேரண்ட் வெயிட் அதிகம். எப்போ அப்பேரண்ட் வெயிட் அதிகமாக இருக்கும்னா மேலே ஆக்சலரேட் ஆகும்போதா கீழே ஆக்சலரேட் ஆகும்போதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே ஆக்சலரேட் ஆகும்போதா நமக்கு அப்வர்டில் ஆக்சலரேட் ஆகும்போது தான் நமக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன் கிடைக்கும். கரெக்டுங்களா, அப்பேரண்ட் வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ மேலே ஆக்சலரேட் ஆகும்போது, ஸோ இப்போ அதனால் அப்போ அதுலேருந்து மேலே ஆக்சலரேட் ஆகுது தெரிஞ்சு போச்சு. அப்போ மேலே ஆக்சலரேட் ஆகுது அப்படின்னா நமக்கு டென்ஷன் ஃபார்முலா என்ன அப்படின்னா எம் இன்டூ ஜி ப்ளஸ் ஏ, எம் இன்டூ ஜி ப்ளஸ் ஏ. ஸோ இதில் டென்ஷன் கொடுத்துட்டாங்க 28,000. ஓகேவா, இங்கே நமக்கு 2,000, இந்த ஜி வந்து நமக்கு 10, இது வந்து ஏ போட்டிங்க அப்படின்னா இது நமக்கு கேன்சல் ஆகிடும், 1000 கேன்சல் ஆகிடும். ஸோ இது 1 2 சார் 2, 14 2 சார் 28. ஸோ இப்போ இதுலேருந்து ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். பட் நமக்கு வந்து மேலே அப்போர்ட் ஆக்சலரேஷன். இது கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ், கிளியரா, ஈஸியாக இருக்கா, ஈஸியாக இருக்கா. ஸோ அப்பேரண்ட் வெயிட்டையும் ஆக்சுவல் வெயிட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ அப்பேரண்ட் வெயிட் அதிகமாக இருக்குன்னா மேலே ஆக்சலரேட் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் இந்த கொஷின் ஆன்சர் பண்ணலாமே. ஒரு மேனோட வெயிட் கொடுத்துட்டாங்க, அதுவும் மாஸ் தான் கொடுத்துருக்காங்க, நாட் வெயிட் ஆக்சுவலி. 80 kg. He stands on a weighing scale in a lift which is moving upward with a uniform acceleration 5 meter per second square. What would be the reading on the scale? ஸோ நம்ம இதை நம்ம நடத்தணும். ஒரு லிஃப்ட் இருக்கும், அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு வெயிட் மிஷின் இருக்குது. அந்த வெயிட் மிஷின் மேலே ஒரு பர்சன் நிற்கிறாங்க, அவரோட மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மூவிங் அப்வர்ட் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ மேலே ஆக்சலரேட் ஆனிச்சுன்னா நமக்கு தெரியும், ரீடிங் வந்து நமக்கு தெரியும். மேலே அப்வர்டில் ஆக்சலரேட் ஆன ரீடிங் என்னதான் ரீடிங் அந்த ஸ்கேல், அந்த நார்மல் ஃபோர்ஸ் தான் நமக்கு ரீடிங். மேலே ஆக்சலரேட் ஆனால் எம் இன்டூ ஜி ப்ளஸ் ஏ, வினோ எம் இன்டூ ஜி ப்ளஸ் ஏ. ஸோ 80 இன்டூ ஜி வந்து 10 ப்ளஸ் ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 15 8 சார் 400. நமக்கு வந்து ஆப்ஷன் டி வருதா, ஜி மேலே ஆக்சலரேட் ஆனால் ஜி ப்ளஸ் ஏ. ஸோ 80 இன்டூ ஜி வந்து 15. ஸோ 15 8 சார் 8 5 40 மீதி 4 8 8 4 12. ஸோ ஒரு 120,200 நியூட்டன். ஆப்ஷன் இஸ் டி. வெரி குட், ஈஸியா, again ஈஸி. சரிங்களா, நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அதனால் இந்த எஃபெக்டிவ் ஆக்சலரேஷனோட இதை புரிஞ்சுக்கணும். சூப்பராக, கிளியர். ஓகே, சூப்பர், ஈஸி. ஈஸி, திஸ் இஸ் வெரி ஈஸி. நெக்ஸ்ட் கொஸ்டின். என் வீடியோ மறைக்கல. ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன் சி, திஸ் இஸ் சரி. ஆப்ஷன் சி வருதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எகெயின் வந்து லிஃப்டோட மாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி லிஃப்டோட மாஸ் கொடுத்துருக்காங்க, which is moving acceleration in the upward direction, then the tension developed in the string. ஸோ நமக்கு மேலே ஆக்சலரேட் ஆனாலே டென்ஷன் வந்து நமக்கு எம் இன்டூ ஜி ப்ளஸ் ஏ. அப்போ நமக்கு மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000. ஜி வந்து பார்த்தீங்கன்னா 10 கிடையாது, 9.8 தான் கரெக்டு. சரியா, 9.8 வந்து போடும், ஏன்னா ஜி கொஷினை கொடுக்கவே இல்லை. 9.8 ப்ளஸ் ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ அப்போ நமக்கு என்ன வரும்னா 1000 இன்டூ
1000 இன்ட்டு 10.8 அப்பா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10,800 வருமோ. 108 ஒரு 3 0 போடுவீங்க, அதில் ஒரு 0 கேன்சல் ஆயிரும். ஸோ 10,800 நியூட்டன். ஸோ ஆப்ஷன் இஸ் அ பி. கேர்ஃபுல், 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 பி கேர்ஃபுல். சரியா? ஸோ நாட் ஆல்வேஸ் 9.8 இல்லையா, சரி 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் கிடையாது இல்லையா. ஸோ ஆக்சுவலி 9.8 தான், நம்ம 9.8 தான் 10 படிக்கணும், தெரியல ஸ்டூடெண்ட்ஸ். அது கொஷினில் ஜி வந்து கொடுக்கல, கொஷினில் வந்து ஜி வந்து கொடுக்கல. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம ட்ராப்பில் விழ வைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ட்ராப்பில் விழ வைக்கிறது. பட் இந்த மாதிரி கொஷின் கேட்குறது இப்போ ரொம்ப ரேர், இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம டப்புன்னு 10ன்னு போட்டு வந்துடும், ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 வந்துடும். சரியா? ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. கொஷினில் ஜி கொடுக்கலன்னா 9.8ன்னு, அந்த கால்குலேஷன் கஷ்டமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் 10 எடுத்துங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்காக தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு மாஸ் வந்து ஒரு 1 kg த்ரெட்டில் தொங்க விட்டுருக்காங்க. இட் இஸ் லிஃப்டட் அப் வித் ஆக்சலரேஷன் 4.9 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அண்ட் லோவர்ட் அப் வித் ஆக்சலரேஷன் 4.9 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டென்ஷன்? டென்ஷன் ரேஷியோ மேலே போகும்போது அதிகமாக இருக்குமா, கீழே வரும்போது அதிகமாக இருக்குமா? ஆப்ஷன்ஸ்லேயே 2 ஆப்ஷன் அவுட் ஆயிடுச்சு. நம்ம ஆன்சர் என்ன? ஆன்சர் எதையும் காணும், இன்னும் ரிப்ளை காணும். ஆப்ஷன் 4ஆ? சரி, ஓகேங்களா. ஸோ நமக்கே தெரியும், அவங்க வந்து 2 ரேஷியோ ஆஃப் த டென்ஷன் கேட்குறாங்க. அப்பு பை டவுன் கேட்குறாங்க, அப்படி தானேப்பா? அப்பு பை டவுன் கேட்குறாங்க. மேலே போகும்போது நமக்கு தெரியும் எம் இன்டூ ஜி ப்ளஸ் ஏ. ஓகேவா? கீழே வரும்போது என்ன தெரியும்னா எம் இன்டூ ஜி மைனஸ் ஏ. ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த மாஸ் வந்து கேன்சல் ஆகிடும். ஜி வந்து கொடுக்கல, டேக் இட் அஸ் 9.8 ப்ளஸ் ஒரு ஆக்சலரேஷன் வந்து 4.9. கீழே வரும்போது நமக்கு 9.8 மைனஸ் 4.9. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படி கேட்டிங்கன்னா, ஓகேவா, 9.8 ப்ளஸ் 4.9 அப்பா. ஸோ 9.8 ப்ளஸ் 4.9 ஆன்சர் பண்ணணுமா? 9 8 17 7 மீதி 1 9 1 10 1 14 14.7 14.7 இன்ட்டு நமக்கு ஒரு 4.9 அப்படின்னு வரும் திரும்ப. ஸோ இதை நம்ம 15/5ன்னு வச்சோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 3:1 வருது. ஆன்சர் என்ன வருது? 3:1. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ சி இஸ் த கரெக்ட். ஓகேப்பா? கரெக்ட் கரெக்ட். அவ்வளோதானே, ஈஸியாக பார்த்தில நம்ம எஃபெக்டிவ் ஆக்சலேஷன் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு. மேலே ஆக்சலேட் ஆனால் ஜி ப்ளஸ் ஏ, கீழே ஆக்சலேட் ஆனால் ஜி மைனஸ் ஏ. So with this problem we can easily solve the problem. Okay, next question. Monkey. Yeah, monkey. ஸோ மங்கி ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரிங்களாப்பா, ஒரு மங்கியோட மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க 20 kg ஹோல்டிங் அ வெர்டிக்கல் ரோப்பு. The rope will not break. The rope will not break when a mass of 25 kg suspended from it. பார்த்தீங்களா, ஒரு 25 கிலோ வரைக்கும் ரோப் வந்து அறுந்து விழுகாதான், ஆனால் பிரேக் ஆகிடுமா. எப்போ பிரேக் ஆகிடுமா? 25 கிலோவை தாண்டுனா பிரேக் ஆகிடுமா. அப்போனா மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் வித் விச் மங்கி கேன் கிளிம் அப் ஓகேங்களா, அலாங் தி ரோப். ஸோ மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் இஸ் ஆஸ்கிங் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் அப்படி தானே கேட்குறாங்கப்பா. ஸோ எகைன் நமக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் நமக்கே தெரியும். மேலே மங்கி வந்து மேலே ஏறுது இல்லையா. ஸோ மேலே ஏறுனா டென்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, மேலே ஏறினா டென்ஷன் எவ்வளோப்பா இருக்கும்? எம் இன்டூ ஜி ப்ளஸ் சி. மேலே ஏறினா டென்ஷன் எவ்வளோப்பா இருக்கும்? எம் இன்டூ ஜி ப்ளஸ் சி. ஸோ இந்த டென்ஷன் வந்து மேக்ஸிமம் டென்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மேக்ஸிமம் ஆக்சலரேஷன்னா அப்போ மேக்ஸிமம் டென்ஷன் போடணும். வி நீட் அ மேக்ஸிமம் ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் மேக்ஸிமம்னா அப்போ நம்ம டென்ஷனும் மேக்ஸிமம் போடணும் இல்லையா. ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஆக்சலரேட் ஆனால் அறுந்து விழுந்துடும்.
ஸோ மேக்ஸிமம் டென்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டென்ஷன் எவ்வளோ இப்போ மேக்ஸிமம் டென்ஷன் எவ்வளோ அப்படின்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க 25 கேஜிக்கு மேலே போச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகிடும்ங்கிறாங்க. 25 கேஜி நீங்கள் தொங்க விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே சொல்கிறது புரியுதுங்களா? இந்த ரோப் இருக்குல்ல, இந்த ரோப்பில் நீங்கள் 25 கிலோ வரைக்கும் தொங்க விடலாம். ரோப் வந்து தாங்கும். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு 30 கிலோ நீங்கள் தொங்க போட்டீங்க அப்படின்னா மாசை, அப்போ இது என்ன அழுந்து விழுந்துடும். அப்போ மேக்ஸிமம் டென்ஷன் எவ்வளோனா 250 நியூட்டன். 25 × 10. ஸோ மேக்ஸிமம் டென்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இதில் மேக்ஸிமம் வெயிட் வந்து 250 நியூட்டன். ஓகேவா? இது மேக்ஸிமம் டென்ஷன் மேலே ஆக்சிலேட் ஆகும்போது m × g + a. ஸோ m × g + a ஈக்குவல் டு 250. அப்போ இது வந்து நமக்கு g + a ஈக்குவல் டு ஸோ 250 பை மாசு. ஸோ மாஸ் வந்து ஒரு 20. ஸோ கேன்சல் பண்ணிக்கங்க, 25/2 வரும். அப்போ தட்ஃபோர் நமக்கு ஏ தான் தேவை. ஸோ இப்போ ஏ ஈக்குவல் டு 25/2 - g. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓகே 25/2 வந்து நமக்கு இல்லைப்பா 12.5 - 10. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 m/s². திஸ் இஸ் த மேக்ஸிமம் ஆக்சலரேஷன். இவ்வளோ ஆக்சலரேஷனில் மங்கி ஏறுற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கு மேலே போச்சுன்னா டென்ஷன் அதிகமாகிடும். டென்ஷன் அதிகமானால் அறுந்து விழுந்துடும். ஸோ மேக்ஸிமமாக எவ்வளோ ஆக்சலேட் ஆகணும்? 2.5 தான் ஆக்சலேட் ஆகும் மங்கி. புரிஞ்சவங்களாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஐ திங்க் கிளியர்னு நினைக்கிறேன். இது புரிஞ்சுதா? சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் ஒரு மங்கி எவ்வளோ மேலே ஏற முடியும்? ஒரு ஈஸியான கொஷின். ஸோ ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம்யா. ஓகே கிளியர். ஸோ நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் கவுண்ட் பண்ணியிருக்கீங்களா? நம்ம எத்தனை ப்ராப்ளம் போட்டிருக்கீங்கன்னு யாராவது கவுண்ட் பண்ணி வந்திருக்கீங்களா? டோட்டல் நம்பர்ஸ் அதெல்லாம் கவுண்ட் பண்ணணும்யா. நான் விட்டுட்டேன். சரி. ஸோ ஒரு மங்கி வந்து இந்த ப்ராப்ளம் நீங்களே போடுங்க பார்ப்போம். அதே மாதிரி ப்ராப்ளம் தான், போடுங்க பார்ப்போம். நான் ஸ்டார்டிங்லேருந்து கேட்குறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து 21 லெக்சர் சேர்த்து கேட்குறேன். சொல்லுங்கப்பா. ஒரு மங்கி வந்து ஒரு descending from the branch of tree with a constant acceleration. If the breaking strength of the branch 75% of the weight of the monkey, the minimum acceleration with which monkey can glide. கீழே வரணுமாப்பா வித்தவுட் பிரேக்கிங். சார் அதானே சார் பிரேக்கிங் ஸ்ட்ரென்த். அதான் போன கொஸ்டினில் பார்த்தோம் இல்லையா மேக்ஸிமம் டென்ஷனு. அப்போ இங்கே மேக்ஸிமம் டென்ஷன் வந்து எவ்வளோ? அந்த அந்த பிரான்ச் இருக்குல்ல, அந்த பிரான்ச்சில் மேக்ஸிமம் வெயிட்டு எவ்வளோ இருந்தால் தான் தாங்கும் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? சரி. ஸோ பிரான்ச் ஆஃப் ட்ரீ கான்டாக்ட் ஃபோர்ஸ் மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்போ நமக்கு என்னென்னா நல்லா கவனிக்கிறதும் கீழே ஆக்சலரேட் ஆகுது. எங்கே நம்ம அந்த டென்ஷன் ஃபோர்ஸ்னே எடுத்துப்போமே. அப்போ கீழே ஆக்சலரேட் ஆனால் m × g - a. யா திஸ் இஸ் வெரி கிளியர். கீழே ஆக்சலரேட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென்ஷன் வந்து அந்த பிரான்ச்லேருந்து கீழே இறங்கும்போது அப்போ அது வந்து நமக்கு எவ்வளோ தான் தாங்குமா? அந்த டென்ஷன் தான் எவ்வளோ தாங்குமா? அந்த மேக்ஸிமம் எவ்வளோனா 75% ஆஃப் வெயிட் ஆஃப் த மங்கி. 75% ஆஃப் வெயிட் ஆஃப் த மங்கி 75% தான். அப்போது 75/100 இதோட வெயிட்டு, இது மேக்ஸிமம். அப்போ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் வெயிட் வந்து 75/100 வெயிட்டு. ஸோ இது உள்ளார வேணால் மல்டிப்ளை பண்ணிங்க m × g - m × a. m × g தான்ப்பா வெயிட்டு, m × g தான் ஆக்சுவல் வெயிட்டு. ஸோ இப்போ நமக்கு தேவை MA. MAவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இப்போ W - 75/100 W அப்படின்னு வந்துடும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 25W/100 வந்துருமாப்பா. அப்போ இது வந்து ஆன்சர் வந்து W/4ன்னு வரும். கரெக்டாக W/4ன்னு வரும். அப்போ ஆக்சலேஷன் என்ன வரும்? தட்ஃபோர் மாஸ் இன்டூ ஆக்சலேஷன் ஈக்குவல் டு W/4. ஸோ இது வந்து நமக்கு டபிள்யூங்கிறது நமக்கு mg/4. மாசு கேன்சல் ஆனால் g/4. அப்பா என்ன ஆன்சர்? என்னைக்கெல்லாம் கிளம்பிட்டாங்களா? இல்லை இருக்கீங்களாடா? இருக்கீங்களா?
75% இன்க்ரீஸ் கிடையாது, டிக்ரீஸ் கிடையாது, 75% இருக்கான். சரிங்களா? ஸோ அந்த மங்கி வந்து பார்த்தீங்கன்னா 75% வந்து அந்த இது ஓகே. அதனால் அந்த மேக்ஸிமம் டென்ஷன் போன கொஷினில் வந்து மேக்ஸிமம் டென்ஷன் வந்து அவங்க மார்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த வாட்டி பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த வாட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. எஸ் எஸ், நமக்கு G/4. ஓகேங்களா? ஓகேப்பா. ஸோ இப்போ இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். இது இல்லாமல் ஒரு ப்ராப்ளம் இருக்குப்பா, இதெல்லாம் நமக்கு கேட்டுகிட்டே இருக்க ப்ராப்ளம். ஜேஇலலாம் கேட்டே இருப்பாங்க, ஜேஇ நீட்லலாம் எழுதிக்கலாமா? இந்த 2 ப்ராப்ளம் தான், 2 ப்ராப்ளம் முடிச்சுட்டு கிளம்பலாம் நீங்கள். சரியா? எழுதிக்கிறீங்களா? கொஷின் எழுதிக்கிறீங்களா? ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பிளாக்கு, ஓகேவா? ஸோ இந்த பிளாக் வந்து திஸ் இஸ் த பிளாக்கு. ஸோ இது வந்து ஒரு வெலாசிட்டியில் வந்துட்டு இருக்கான்ப்பா. சரியா? இதோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து வியா. இந்த பிளாக் இப்படி வந்துட்டே இருக்கான், இனிஷியல் வெலாசிட்டியில் வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் ஸ்டாப் ஆகிடுது. ஒரு மூவிங்கில் வந்துச்சு இல்லையா, கொஞ்ச நேரத்தில் அந்த பி பிளாக் வந்து ஸ்டாப் ஆகிடுது, ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. ஓகே, ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. ஓகே, ஸோ இப்போ ரெஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு இது வந்து ரஃப் சர்ஃபேஸ், அதனால தான் ரெஸ்ட்டுக்கு வருது. ரஃப் சர்ஃபேஸ், திஸ் இஸ் ரஃப். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ டைம் டேக்கன், டைம் டேக்கன் எதுக்கு? பிளாக் வந்து ரெஸ்ட்டில் வரதுக்கு டைம் டேக்கன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெஸ்ட்டில் வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, டைம் டேக்கன் கேட்குறாங்க. இது ஒரு கொஸ்டின், ட்ரை பண்ணுங்க நீங்கள். நான் இன்னொரு கொஸ்டின் எழுதி போடுறேன். சரியா? ஸோ இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி கொஸ்டின் தான். 10 kg வந்து 20 மீட்டர்/செகண்டு. ஓகேவா? இங்கே வந்து 10 kg அது ரெஸ்ட்டுக்கு வந்துடுது போல். ஓகே, ஸ்டாப் இன் 5 seconds ரெஸ்ட்டுக்கு. இந்த வாட்டி என்ன பண்ணிட்டாங்க, டைமை கொடுத்துட்டாங்க. ஸ்டாப் இன் 5 seconds. ஃபைண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஃபைண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன், ஃபைண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன், ஃபைண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஃப்ளோர் அண்ட் பிளாக், ஓகேவா? இது ஒரு கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கப்பா, என்னப்பா நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா டைம் கேட்குறாங்க, கரெக்டாக? ஸோ டைம் கேட்குறாங்கனாவே நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி தெரியுது, இனிஷியல் வெலாசிட்டி தெரியுது, ஃபைனல் வெலாசிட்டி 0ன்னு தெரியுது. அப்படி தானே ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டைம் கேட்குறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தாலே தெரியுது, யூவிடிலாம் வந்துட்டாலே கைனமேட்டிக் ஈக்குவேஷனாக ஆக்சலரேஷன் தெரிஞ்சால் டைம் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தானே? அப்போ ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும், அப்படி தானேப்பா? ஸோ நம்ம டைம் கண்டுபிடிக்கணும், ஆக்சலரேஷன் வேணும். ஆக்சலரேஷன் நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். இப்போ அந்த பிளாக் மேலே என்ன ஃபோர்ஸ் மட்டும் தான் ஆக்ட் ஆகுது? எக்ஸில் கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ். ஏன்னா அந்த பிளாக் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த பக்கம் போன பிளாக் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ நான் கண்டிப்பாக என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகிருக்கும். இந்த ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகிருக்கும். இப்போ ஆக்சலரேஷன் நெட் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ், நெட் ஃபோர்ஸ் வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் பை டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்னு வச்சுக்கலாம். ஸோ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து மியூ கே என்னன்னு வரும். ஸோ மியூ கே என் பை எம். ஸோ நமக்கு மியூ கே என்னில் மியூ என் வந்து எம்ஜியாப்பா, என் வந்து எம்ஜி. ஸோ இப்போ என் வந்து நம்ம எம்ஜின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா, ஸோ எம் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஆக்சலேஷன் மியூஜின்னு தான் வந்துட போகுது. மாசை டிபெண்ட் பண்ணியிருக்காது ஆக்சலேஷன். இந்த இடத்துல மாசு கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஆக்சலேஷன் தெரிஞ்சிருச்சு. ஆனால் என்னென்னா எந்த பக்கம் ஆக்சலரேட் ஆகுதோ அதுக்கு
நீங்கள் வந்து போட்டிங்கன்னா மைனஸ் டைரக்ஷன் போடுவீங்க. ஏன்னா இது வந்து டீசலரேஷன், ஸ்பீடு குறையுது இல்லையா, ஸ்பீடு குறைஞ்சா டீசலரேஷனா மைனஸில் போடணும் நம்ம. புரியுதாப்பா? டீசலரேஷனா நமக்கு மைனஸில் போடணும். ஸோ இப்போ ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் மியூ கே ஜி அப்படின்னு வந்துடும். நமக்கு தெரியும் விசி ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஏடி அப்படின்னு வந்துடும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வந்து நமக்கு 0. இந்த பக்கம் வந்தீங்கன்னா மைனஸ் யூ. ஸோ ஏ வந்து மைனஸில் தான் இருக்குது. ஸோ மைனஸ் மியூ கேஜி இன்ட்டு டைம். ஸோ மைனஸ் மைனஸை கேன்சல் ஆனால் ஸோ யூ பை யூ தான் வின்னு கொடுத்துருக்காங்களோ, யூ தான் வின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வி பை ஜி மியூ ஒன்று போட்டுக்கலாமா? வி பை ஜி மியூ. திஸ் இஸ் த டைம் டேக்கன். திஸ் இஸ் தி டைம் டேக்கன். திஸ் இஸ் தி டைம் டேக்கன். திஸ் இஸ் தி டைம் டேக்கன். கரெக்ட். சூப்பர். கேட்டான் பத்தில எங்காலு. ஏன்பா நல்லா கவனிச்சுக்கோங்க. கேட்குறாங்க எப்படி நீங்கள் ஆக்சலேஷனுக்கு வந்து கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சு. அதை தான் யோசிக்கணும். இங்கே பாருங்க, மியூ வந்து கான்டாக்டில் இருக்க ஆளு பிளாக்கும் ஃப்ளோரும். அப்போ மியூ வந்து மாறாது. மியூ வந்து கான்ஸ்டன்ட் இல்லையா? இந்த மியூவும் கான்ஸ்டன்ட். மாஸும் மாறாது. மூவ் ஆகும்போது மாஸ் மாறாது. ஏன்னா நம்ம அந்த ஸ்பீடில் போகிறது கிடையாது, லைட்டு ஸ்பீடில் போகிறது கிடையாது. ஜியும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட், எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ எல்லாமே கான்ஸ்டன்ட்னா ஆக்சலேஷனும் கான்ஸ்டன்ட். யார் அந்த கேள்வி கேட்டது? கேள்வி கேட்ட தீபாஸ்ரீக்கு புரியுதா? சரியாம்மா? நம்ம வந்து கான்டாக்டில் இருக்க ஆளுங்க மாறலைன்னா மியூ மாறாதுமா. மூவ் ஆகும்போது மாஸ் மாறாதுமா. ஸோ நமக்கு ஜி மாறாது. ஆனால் மூவ் ஆகும்போது மாஸ் மாறும், ஃப்ளைட்டோட ஸ்பீடு வந்து ட்ராவல் பண்ணும். சரியாம்மா? ஓகேவா தீபாஸ்ரீ? நெக்ஸ்ட் வந்து அதே தான் கேட்டிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்க. டைம் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா மியூ கேட்டிருக்காங்க. டைம் கொடுத்துட்டு மியூ கேட்டிருக்காங்க. இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம் டைம். இந்த பாரு, இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சோம். கொஸ்டின் நம்பர் 2க்கு சொல்யூஷன் இந்த இருக்கு, மேலேயே இருக்கு. போன கொஸ்டின் மாதிரி தானே, டைம் கொடுத்துட்டு மியூ கேட்குறீங்க அப்படி தானே? நம்ம இப்போ தானே கண்டுபிடிச்சோம் இதே கொஸ்டினுக்கு. ஸோ இப்போ டைம் வந்து வி பை ஜி மியூ. திஸ் இஸ் த இனிஷியல் ஸ்பீட் இல்லையா? திஸ் இஸ் த இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இப்போ இதுலேருந்து மியூ என்ன வரும்? அப்போ மியூஸ் ஈக்குவல் டு வி பை ஜிடின்னு வருமா? கரெக்டா? ஸோ வி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20 கொடுத்துருக்காங்களா? ஸோ 20 பை ஜி வந்து 10, டைம் வந்து 5. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 20 பை 15 வரும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா ஸோ மியூ வந்து 0.4 வருதாப்பா? மியூ வந்து 0.4. இது கிளியர். மியூக்கு யூனிட் கிடையாது, நோ யூனிட். டைமுக்கு யூனிட் இருக்குது, செகண்ட்ஸ். டைமுக்கு யூனிட் இருக்குது, செகண்ட்ஸ். ஓகேவா? எஸ் சார். சர்வே கம்பைன்டு கொஷின் தான் அது. ஆக்சுவலாக இது கொடுத்துட்டு அது கேட்கலாம், அது கொடுத்துட்டு இது கேட்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கொஷின்லாம் பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்லாம் ஆக்சலரேஷன் வந்து மியூஜி. ஓகேவா? ஆக்சலரேஷன் அதாவது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுதுன்னா, ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுது அப்படின்னா மியூஜி. சரிங்களா? டைம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? டைம் பார்த்து வச்சுக்கோங்க, வெலாசிட்டி பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து பாருங்க. இதே கொஸ்டின் அவங்க எப்படி கேட்குறாங்க? எகைன் இந்த பிளாக்கு கொஸ்டின் நம்பர் 3 கொஸ்டின். இதே நமக்கு இந்த பிளாக்கு இது எவ்வளோ ஸ்பீட்னா 100 மீட்டர் பர் செகண்டு. 100 மீட்டர் பர் செகண்டு. ஸோ இது எதுக்கு வந்துடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 100 மீட்டர் பர் செகண்டு. இந்த மியூ வந்து கொடுத்துருக்காங்க 0.5. மியூ வந்து 0.5. மியூ வந்து 0.5. கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். This is the stopping distance. Find the distance at which car can be stopped. Distance கேட்டிருக்காங்க. This is stopping distance. எங்கே படிச்சிருக்கோம்? கைனமேட்டிக்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க பார்ப்போம் ஆன்சர் இதுக்கு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் முடிச்சிட்டோம் நினைக்கிறேன். ஐ திங்க் இனிமேல் 2 மேஜரான டாபிக். ஒன்று ராக்கெட் ப்ரொபல்ஷனு, இன்னொன்று வந்து ஸ்ப்ரிங்கு கன்ஸ்டன்ட் ஈக்குவேஷன். there are 3 மேஜர் டாபிக்ஸ் ஒன்லி அவைலபிள். அதை நம்ம நாளைக்கே முடிச்சிடலாம். நாளைக்கு 2 கிளாஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. மண்டே மார்னிங் ஒரு கிளாஸ் இருக்குது, மண்டே ஈவினிங் ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லைனா கூட வெட்னஸ்டே முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த வாரம் வெட்னஸ்டே முடிஞ்சிடும். என்ன லெசன் நமக்கு வந்து இந்த லெசன். இது இல்லாமல் 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? ஆல்வின் சார் வந்து ஆல்ரெடி இப்போ ஆசிலேஷன் முடிக்க போகிறாங்க. ஸோ இப்போ பேக் சைடில் அந்த லெசன் வேறு முடிஞ்சிட்டு இருக்கு, ஆசிலேஷனும் வேவ்ஸும் முடிஞ்சிட்டு இருக்கு. அப்போது ஓரளவுக்கு நெருக்கி வந்துட்டோம்.
இல்லையா? ஸோ இனி நம்ம பார்க்க வேண்டியது அடுத்து தெர்மல் வேணால் பார்ப்போமா? நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, ஆஃப் இயர்லி எக்ஸாம்லாம் வருது சார். ஸோ செகண்ட் வால்யூமில் வந்து தெர்மல் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அதனால் தெர்மல் பார்க்கணுனாலும் பார்ப்போம். அதுக்கப்புறமா முடிச்சுட்டு கூட ஒர்க் எனர்ஜி பவர் வந்து கூட பார்க்கலாம். 1000 மீட்டர் வருதாப்பா? 1000 மீட்டர் ஆன்சரா? ஆன்சர் வந்து தெரியலையே, பார்த்தா தான் தெரியும். 1000 மீட்டர் அவ்வளோ பெருசாக போகுதா? யா கரெக்டு, வெரி குட். யா கரெக்டு. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். என் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸே முன்னாடியே படிச்சிருக்கோம்ப்பா. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து u²/2a அப்படின்னு படிச்சு வச்சிருக்கோம். we already study the stopping distance. So u² வந்து 100 into 100 by 2 into acceleration. acceleration தெரியணும்ல, acceleration மட்டும் தெரியணும். acceleration தான் இப்போ தான் போட்டோமே, மியூ ஜியா. acceleration வந்து மியூ ஜின்னு நினைக்கிறேன், ஜி மியூ. மியூ வந்து 0.5, ஜி வந்து நமக்கு 10. ஸோ இது வந்து நமக்கு 5 வந்துடும். ஸோ இப்போ நமக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 100 into 100 by 2 into 5. ஸோ நமக்கு 5 2s are 10, 10 கேன்சல் ஆனால் 1000. வெரி குட், 1000 மீட்டர். ஸோ இப்போ தட் ஃபார் எஸ் வந்து 1000 மீட்டர். ஓகேவா? 1000 மீட்டர் சார்னு எழுதுற பாருங்க. சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ தட் இஸ் அ ராக்கெட் ப்ரொபல்ஷன், ஸ்ப்ரிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன். there are 3 டாபிக்ஸ் ஒன்லி. ஓகேவா? ஸோ அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷ் பண்ணிடலாம். முடிச்சுட்டு ஒர்க் எனர்ஜி பவர் நடத்துகிறனாலும் நடத்தலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் ஃபுல் தெர்மலும் பார்க்கலாம். அது என்ன நம்ம பார்த்துக்கிறோம். வீக்லி டெஸ்ட்டு நமக்கு இந்த வாரம் நடத்துனது, இப்போ இந்த வாரம் நம்ம நடத்தினோம்ல, புதன்கிழமை வியாழக்கிழமை இது எல்லாமே போன வாரம் நடத்தினதையும் சேர்த்து பார்த்துட்டு வாங்க எதுக்கும். சரியா? கண்டிப்பாக நமக்கு போன வாரம் சேர்த்துட்டு லாஸ்ட் வீக்கு இந்த வீக் ரெண்டையும் சேர்த்து பார்த்துட்டு வாங்க டெஸ்ட்டுக்கு. லாஸ்ட் வீக் திஸ் வீக். ஓகேவா? ஓகேவா மலர்? தேங்க்யூ.